வெளி மாநிலத்திலிருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையே. வாக்காளர் மறுசீரமைப்பு வேணான்னு ஏன் சொல்லுங்கிறோன்னா அவங்களால தான். இதுதான் பஞ்சாயத்து அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? அமைச்சர் ரகுபதி அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் பீகாரில் ஏற்கனவே வாக்காளர் மறுசீரமைப்பில் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குது, அந்த பிரச்சனை தமிழ்நாட்டிலையும் இப்போ வந்து மறுபடியும் வாக்காளர் மறுசீரமைப்புன்றது வரப்போகுது, எலெக்ஷன் கமிஷன் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஊரில் வந்து எதிர்ப்பு பயங்கரமாக இருக்குது, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், எதிர்க்கிறது சும்மா இல்லைப்பா. ஏன் எதிர்க்கிறோன்னா, வெளி மாநிலத்திலேருந்து இங்கே வேலைக்கு வந்தவங்க போகிறோம், கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவங்க இங்கே வந்துட்டு இந்த ஓட்டு போகிறதுக்குள்ள அவங்க ஊருக்கு போயிட்டா பரவாயில்ல, இங்கே ரேஷன் கார்டு எல்லா அட்ரஸ் ப்ரூஃபெல்லாம் வாங்கினேன் ஓட்டர் ஐடியிலையும் பேரை சேர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம ஊர் மக்கள் நம்மளுடைய நிலப்பரப்புக்கு தேவையான அரசியலை பண்ண முடியாதுல்ல. நம்ம ஆளுங்க நமக்கு தேவையான தலைவரை தேர்ந்தெடுக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ தேர்ந்தெடுத்து போயிடுவாங்களா இல்லையா? இந்த மாதிரி பிரச்சனை வரும்ல. அதுதான் பிரச்சனையே. இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் வாக்காளர் மறுசீரமைப்புங்கிறது பெரிய ஒரு சூழ்ச்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ரகுபதி அவர்கள். வெளிநாட்டு, அதாவது வெளி மாநிலங்களிலிருந்து வந்து வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை இன்றைக்கு லட்சக்கணக்கில் அல்ல, கோடிக்கணக்கிற்கு வந்திருக்கிறது. பீகார் மாநிலம், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ஒரிசா இப்படி எடுத்துக்கொண்டால் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே வந்து அவர்கள் புலம்பெயர்ந்து வேலை பார்த்து விட்டு தங்களுடைய பண்டிகை நிகழ்ச்சிகள், வீட்டு நிகழ்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் அவர்கள் தங்களுடைய சொந்த மாநிலத்துக்கு சென்று கொள்வார்கள். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து, அவர்கள் இங்கே வாக்காளராக பதிவுகின்ற பொழுது அவர்களுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் தெரியாது, அவர்களுடைய மாநில அரசியல் சூழலை வைத்துக் கொண்டுதான் செய்வார்கள். எனவே வெளிமாநில தமிழ்நாட்டை பற்றி தெரியாமல் ஒரே இடத்துல நிரந்தரமாக இருக்க முடியாதவர்களை எல்லாம் வாக்காளராக சேர்க்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய